நிறுவனத்தில் இருந்து செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகளை இன்னைக்கு பார்க்கலாம். அந்த பிரயாக்ராஜில் மகாகும்ப கிராம் எலக்ட்ரிசிட்டி 7 நாட்களில் சிறப்பு இந்த தினங்களில் லட்சம் பக்தர்கள் அங்கே எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தங்கும் வசதியாக ஐஆர்சிடிசியிலிருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஹைடெக் இங்கே வந்து சகல வசதிகளுடன் கூடிய தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 400 அறைகள். 400 அறைகளில் பார்த்தீங்கன்னா 300 வந்து டீலக்ஸ் கேட்டகரியும் 100 வந்து பிரீமியம் கேட்டகரியும் ஏற்பாடு செய்திருக்கோம். இந்த அறைகளில் வந்து தங்கணும்னு நினைக்கிறவங்க ஐஆர்சிடிசியுடைய இணையதளத்தில் ஐஆர்சிடிசி www.tourism.com போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வசதிகளில் பார்த்தீங்கன்னா இங்கே தங்குறதுல வந்து உங்களுக்கு டைனிங் 24/7 டைனிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் புக் பண்ணும் போதே வந்து உணவு தேவைப்படும் வகையில் புக் பண்ணிக்கலாம். உணவு உங்களுக்கு 3 வகையில் பரிமாறப்படும். ரெக்ரியேஷனல் கிளப் இருக்கு, மன மகிழ்ச்சிக்கான மன்றங்கள் இருக்கு, கலை நிகழ்ச்சி கூடங்கள் இருக்கு, டூரிஸ்ட் லாட்ஜஸ் இருக்கு, கெஸ்ட் லாட்ஜ் இருக்கு. அதுபோக சேஃப்டிக்காக வந்துட்டு நாங்கள் எல்லா ஏற்பாடுமே செஞ்சுருக்கோம். இன்சூரன்ஸும் அதில் இருக்கு, மெடிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை தேவைப்படும் பக்தர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக்கலாம் கேட்டுக்கொள்கிறோம். இதுபோக இங்கே இருக்க பக்தர்கள் வந்து இந்த சமயத்தில் போவதற்காக தமிழகத்தில் இருந்து 16ஆம் தேதி திருநெல்வேலியில் இருந்து பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் இயக்கப்படும். இந்த ரயில் 16ஆம் தேதி திருநெல்வேலியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வழியாக வந்து சென்னை வழியாக இந்த பிரயாக்ராஜ், அலகாபாத், பிரயாக்ராஜ், கயா இந்த இடங்களுக்கெல்லாம் சென்றுட்டு 24ஆம் தேதி திருப்பி நம்ம இதே திருநெல்வேலிக்கே வர மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த வசதியையும் வந்து நீங்கள் பக்தர்கள் பயன்படுத்திமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் இந்த ரயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 10 ஸ்லீப்பர் கிளாஸும் ஒரு 3rd ஏசி வகுப்பு இருக்கு. போக இதுலேயே வந்து உணவு செய்யறதுக்கு இந்த மாதிரி பேண்ட்ரி கார் இருக்கு. நம்ம தமிழக உணவு வழங்கப்படும். இது போறவங்களுக்கு வந்து எல்டிசி வழங்கப்படும். கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்டிசி கிளைம் பண்ணலாம், எல்டிசி கிளைம் பண்ணிக்கலாம். அது போக வந்துட்டு இதில் சுற்றுலா மேலாளர்கள் இருப்பாங்க, பாதுகாப்புக்காக வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க, இன்சூரன்ஸ் இருக்கு. ஏசியில் புக் பண்ணவங்களுக்கு இறங்கி அந்த இடங்களுக்கு தங்கும் இடங்களுக்கு போறவங்களுக்கு ஏசி வசதி உள்ள பஸ்களும், வேற நான் ஏசி இருக்கவங்களுக்கு நான் ஏசி பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் கேட்கிறேன். இது தவிர வேற என்ன? இப்போ நம்ம இங்கிருந்து அதை போனோம், நாட்டுக்கு போனோம். அதே மாதிரி அவங்க இருந்து நாட்டுல இருந்து இங்கே வர்றதுக்கு இப்போ நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற ஒரு ஆன்மீக அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? எப்படின்னா வந்து நம்ம சவுத் ஜோன் இருக்க ஐஆர்சிடிசி நிறுவனம் வந்து இங்கே இருக்க பயணிகள், அதாவது சுற்றுலா பயணிகளும் பக்தர்கள் யாத்திரைகளும் மித்த இடங்கள் நார்த் இந்தியாவில் இருக்க இடங்களை போவதற்கு ஏற்ற மாதிரி வசதிகள் நாங்கள் செய்தோம். அதே மாதிரி எங்களுடைய நார்த் ஜோன் மண்டலம் இருக்கு, அவங்க இதே மாதிரி ராமேஸ்வரம் வர்றதுக்கோ இல்லை யாத்திரைகள் வர்றதுக்கோ இல்லை வந்து சுற்றுலா இடங்களுக்கு பார்க்குற மாதிரி வசதிகள் ஏற்பாடு பண்ணி தராங்க. இதை நாங்களும் கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட இணைந்து செய்யறாங்க. இப்போ நம்ம ஐஆர்டிஎம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் வந்து இப்போ நம்ம இதுக்குள்ளேயே சவுத்துக்குள்ளேயே நம்ம ஐஆர்டிஎம் சார்பாக வந்து நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு. அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? நாங்கள் பீரியாடிக்கலாக ரயில் டூர் பேக்கேஜஸ் இயக்கிறோம். இந்த ரயில் டூர் பேக்கேஜஸ்னா அதாவது மக்கள் வந்து ஒரு சுற்றுலா தலங்களை பார்க்கும்போது வீக்கெண்ட்ஸில் போவாங்க. வெள்ளிக்கிழமை கிளம்பி மண்டேக்குள்ள வந்துட்டு சில இடத்துல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் ஐஆர்சிடிசியில் வந்து அஷ்யூர்டு ஸ்லீப்பர் வசதியோட அதர் புக்கிங்கோட சேர்த்து அவங்க சுற்றுலா இடங்கள் பார்க்குற மாதிரி நிறைய ஏற்பாடு பண்ணிருக்கோம். இது இணையதளத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். நீங்கள் அந்த தேவையை பயன்படுத்திக்கலாம்.